என்ன? महल भी होंगे वहाँ। அங்கே மாளிகைகளும் இருக்கும். हर एक का महल ஒவ்வொருத்தருடைய மாளிகை रंग बिरंगी लाइट से सजा हुआ होगा। வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரித்திருக்கும். जैसे यहाँ अनेक आईने रख करके एक चीज अनेक रूप में दिखाते हो। இது போல இங்கே ஒரு கண்ணாடியை வைத்து பல வண்ணங்களை வந்து தென்படுவது போல வைக்கிறார்கள். वैसे वहाँ की जवाहरात भी ऐसी होगी। அது போல அங்கிருக்கிற ரத்தினங்களும் அது போல இருக்கும். जो ऊपर की सीन एक के बजाय अनेक रूप में दिखाई देगी। அங்கே ஒன்றுக்கு பதிலாக பல பல இருப்பது போல தென்படும். सोने की लाइट, தங்கத்திலான லைட் விளக்கு और हीरे की लाइट மற்றும் வைரத்திலான லைட். अर्थात चमक, அப்படி என்றால் அதாவது அந்த பிரகாசம் ஜொலிப்பு दोनों के मेल से महल जगमगाता हुआ दिखाई पड़ेगा। தங்கம் மற்றும் அந்த வைரத்தின் அந்த இரண்டின் கலப்பினால் அந்த மாளிகை வந்து ஜொலிப்பது போல தென்படும். ये बाबा की भाषा है। இது பாபாவின் மொழியாகும். जैसे कवियों की भाषा होती है ना, இது போல கவிஞர்களின் மொழி இருக்கிறது இல்லையா? ऐसे बाबा की भी कविता है। அதே போலதான் பாபாவினுடையது கூட கவிதையாகும். गद्य में भी कविता है। புரோஸிலும் கவிதை, உரைநடையிலும் கவிதை. प्रोज भी ऐसे है जैसे कविता। அந்த உரைநடையும் கூட எது போல இருக்கிறது என்றால் கவிதை போல இருக்கிறது. उसका अर्थ है, அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. सोना सच्चाई को कहा जाता है। தங்கம் வந்து உண்மைக்கு சொல்லப்படுகிறது. தங்கம் வந்து உண்மைக்கு சொல்லப்படுகிறது. हीरा श्रेष्ठ आत्माओं की मानंद की வைரம் சிரேஷ்டமான ஆத்மாக்களின் कही जाती है। சிரேஷ்டமான ஆத்மாக்களை குறிக்கிறது. अच्छे अच्छे हीरे நல்ல நல்ல வைரங்கள் माना श्रेष्ठ चैतन्य हीरे होंगे। அதாவது சிரேஷ்டமான வைரங்கள் சைத்தன்ய வைரங்கள் இருப்பார்கள். वैल्यूलेस पत्थर वाले नहीं होंगे। மதிப்பில்லாத கல் போல இருப்பவர்கள் இருக்க மாட்டார்கள். மதிப்பற்ற கல் போல இருப்பவர்கள் இருக்க மாட்டார்கள். महल माना किला, மாளிகை என்றால் கோட்டை. किला ईंट पत्थरों का नहीं होगा। கோட்டை செங்கல்கள் கல்லால் வந்து இருக்காது. कौन सा किला होगा? எப்படிப்பட்ட கோட்டை இருக்கும்? चैतन्य ईंटों का किला होगा। சைத்தன்ய செங்கல்களான கோட்டையாக இருக்கும். किला माना संगठन, கோட்டை என்றால் சங்கடன். संगठन रूपी किला ऐसा होगा சங்கடன் ரூபமான அந்த கோட்டை அது போல இருக்கும். जिसमें सच्ची सच्ची सोने जैसी आत्माओं का संग्रह। அது உண்மையிலும் உண்மையான அந்த ஆத்மாக்களின் அந்த சங்கடன் இருக்கும். தங்கம் போல ஆத்மாக்களின் சங்கடன் இருக்கும். हीरे जैसी आत्माओं का வைரம் போல ஆத்மாக்களின் जड़ाव, उनसे महल जगमगाता हुआ नजर आएगा। அவர்களின் மூலமாக அந்த மாளிகை வந்து ஜொலிப்பது போல தென்படும்.